நான் இன்னதுதான் வாசிக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டேன், எல்லாவற்றையும் வாசியுங்கள் என்று சொல்லுவேன். வாசித்தால் தான் எது தவறு எது சரி என்பது நமக்கு புரிந்து போகிறது என்பதற்காக சொல்லுகிறேன். வாசிப்பு பழக்கம். நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன். படிக்கின்றதனால் எனக்குள் சில நெகிழ்ச்சிகள் வருகின்றன, எனக்குள் சில நுட்பங்கள் தெரிகின்றன. லைட் இருக்கு இல்லைங்க, லைட்னா என்னங்க? டிரான்ஸ்லேஷன் நான் கேட்டேன். வெளிச்சம். சரி, வெளிச்சம். வெளிச்சம்னா என்னங்க? உமிழ்தலா? எங்கிருந்து உமிழ்றாங்க? என்ன உமிழ்றாங்க? ஏங்க, பாப்லோ நெருடா கிட்ட கேட்டாங்க, அவன் என்ன விளக்கம் சொன்னான் பாருங்களேன். லைட், I cannot explain what is light, but I can explain for some extent. Light is a shadow of God அப்படிங்கிறாங்க. அது இறைவனின் நிழல்ங்கிறாங்க. அவன் இறைவனின் நிழல் வெளிச்சம் என்றால் இறைவன் எப்படி இருப்பான்? சரி, இறைவன் எப்படி இருப்பான்? இறை கொள்கை என்பது என்ன? ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், கர்ப்பமான நிலையிலே ஒரு பெண்ணின் வயிற்றிற்குள்ளே இருக்கும் குழந்தைக்கு ஆறு மலை கடல் என்றால் என்ன என்று எப்படி தெரியாதோ, சொன்னாலும் எப்படி புரியாதோ, அப்படி மனிதர்களுக்கு கடவுள் கொள்கை தெரியாது என்று சொல்கிறான் ஐன்ஸ்டீன். நான் கடவுள் கொள்கை என்ன என்று தேடி பார்க்கின்ற பொழுது பல விஷயங்களினான தெளிவு 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 போய் இதற்கு முன்னால் நான் வாசித்துக் கொண்டிருந்த பல விஷயங்களுக்கான விளக்கம் வேற புரியுது. எங்க அப்பா எனக்கு கொடுத்த முதல்ல எங்க அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய 50 ரூபாய் கரிசோருக்காக கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்த ஒரு புத்தகத்தின் பெயர் திருமந்திரம். ரொம்ப அழகா அது ஒரு ஸ்டோரி இருக்கு, அதை நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். எப்பவோ வாசிச்ச ஒரு பாட்டு தான் இன்னைக்கு வாசிக்கும் போது என் ஊன் உடல் அதிருதுங்க. விளக்கம் வேறையா இருக்குங்க, புரிதல் வேறையா இருக்கு. வயதாவது இல்ல, புரிதல் வேறையா இருக்கு. புதிய அனுபவம் தான். இதோ உங்களுக்கு தெரிந்த அந்த பாட்டை சொல்லுகிறேன். இப்பொழுது இந்த அவையில் இருக்கக்கூடிய யாரும் கிறிஸ்தவர்களாக இருந்துட்டு போங்க, முஸ்லிம்களாக இருந்துட்டு போங்க, என்னவாவும் இருந்துட்டு போங்க, நான் இந்த பாட்டை சொல்றேன். இப்ப இறைவனிடம் கையேந்துங்கள்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அல்லாங்கிற அந்த சொல்ல மட்டும் எடுத்துட்டு நீங்க உங்க சாமி பேர் சொன்ன சூப்பர் பாட்டு இது. சரியா? நான் சொல்லும் போதே எனக்கு இப்போ படிக்கும்பொழுது கண் கலங்குது. எனக்கு ஏன்னா புரியுது இல்ல. அம்மாவை இதுக்கு முன்னால புரியலைங்க எனக்கு. அம்மாவை புரியுதுங்க. அம்மாவை புரிய ஆரம்பிக்கும் போது உடல் பதறுது. அப்பாவை புரிஞ்சுக்கிறேங்க. அப்பாவை இதுக்கு முன்னால புரிஞ்சது வேற, இப்போ புரியும் போது பதறுதுங்க உள்ள. எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோமோ? நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க, எங்கேயோ மிஸ் பண்ணிருக்கீங்க. ஒருத்தி சொல்றா, இன்னைக்கு சின்ன பாப்பா ஒண்ணு பேச்சு போட்டியில சொல்றா, அம்மாவின் அடிவயிற்று கீறல்களை விட குறைந்தது இல்லை அப்பாவின் கையில் காய்த்த காய்ப்புகள். அப்பாங்க